என்னம்மா? வணக்கம் வணக்கம் ம் வணக்கம், காலை நேர வணக்கம். ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காய் நறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாக்காய் காலைக்கு பாவக்காய் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலே சமைக்கிறோம். இந்த அதுலேயும் பாதி பழுத்து போச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். பாக்காயா? பாக்காயா மம்மி பழுத்துருமா? அது பழுத்துறது ஈஸியாக. அப்போ பழமாயிட்டா அது எப்படி மம்மி சாப்பிட முடியுமா? நீ பழமா தின்னு. ம் பாருங்க கைஸ், பழமாக்கிட்டா பழமா தராங்க. பாக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் மம்மி. மசாலா சூப்பராக இருக்கும். தக்காளி வெங்காயம் போட்டு மசாலா செஞ்சோம்னா சோறு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சாப்பிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி செஞ்சோம்னா மசாலா அடிச்சிக்கவே முடியாது. ஓ, எல்லாரும் இதில் ரசனை இல்லாமல் திங்கிறாங்க. கசப்பு மட்டும் இல்லை, அதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்கு. அது என்ன இனிப்பு கலந்த டேஸ்டா? ஆமாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும். அப்போ கசப்பு தெரியாதா? பாக்காயில் இந்த வத்தல்லாம் போடுவாள் மம்மி, அது எப்படி? அதெல்லாம் போட்டோம்னா நம்ம வெயிட் பண்ணிடுறோம். இந்த மசாலையை போட்டோம்னா ரெண்டு எதுவும் சோத்துல பிணைஞ்சு சாப்பிட்டாரலாம். சோத்துலேயே உனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுன்னா அதையும் பிணைஞ்சு சாப்பிட்றலாம். தயிர் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு பார்க்க மசாலையை வச்சா சோறு கொண்டு போயிடலாம். அது பிடிச்சவங்களுக்கு மம்மி. உனக்கு வயிறு ஏற்கனவே இங்கே டேமேஜில் இருக்கு. என்ன அதனால பாக்காயில சேர்த்தினா இந்த பூச்சியெல்லாம் இருக்காது. ஓ, அப்போ பாக்காயை டெய்லி அரைச்சி குடிக்கலாமா? அரைச்சி குடிச்சாலும் நல்லது, அதுவுமே குடிக்கிறாரு. அப்போ தான் வயிறு சீக்கிரம் பொத்து போகுமா? வயிறு பொத்து போகும். அப்புறம் இன்னைக்கு மணி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் இவ்வளோ லேட்டு? ஏன் இவ்வளோ லேட்டு? இன்னைக்கு தான் உனக்கு லேட்டாக போகுதுன்னா போதுன்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்கு தான் போகணுன்ட்டேன். சரி, அதனால கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். ஓ சரி சரி. அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டு இது வந்து எல்லா மண்பண்டமும் வாங்கியிருக்கு. மண் பாத்திரம் சூப்பர் சூப்பராக அழகழகாக வாங்கி. யாரு இது? யாரு? இடுக்கி இடுக்கி இடுக்கி. சோபனா. என்னென்ன பாத்திரம்? மண் பாத்திரத்தில் எல்லா சைஸும் வாங்கியிருக்கு, வெரைட்டி. அதுலேயே சைஸ் இப்போ நம்ம சட்டியில் இருக்க மாதிரி சில்வரில் இருக்க மாதிரி, அதில் சட்டி எல்லாம் சில்வரில் இருக்க மாதிரியே அது மண்ணில் வாங்கியிருக்கு. அது யார்கிட்டயோ வாங்கியிருக்கோம், இவங்கள்ட்ட தான், ஏதோ பேஜில் தான் வாங்கியிருக்கு. இல்லை மம்மி, அது நம்ம எடுப்பு சட்டிலாம் சைஸாக இருக்கும்ல சில்வரில், அதே மாதிரி இதுலேயும் இருக்கு. அதே மாதிரி அகலம் கூடலாம் வரும் மண்ணுனா இல்லையா? இல்லை, அதே அகலம் நல்லா அழகாக இருக்குது மூடியோட. அது எது பேஜில் தான் வாங்கியிருக்கு. அது ஆனால் கனம் கூட வரும் மம்மி. கணக்கு கூட வர அடுப்பு நமக்கு கேஸ் அடுப்பு ஒத்து வராது. நான் கூட வாங்கலாமான்னு நினைச்சேன். நம்ம கேஸ் அடுப்புக்கு அது ஒத்து வராது. ஏன் மம்மி, அது அதிகமாக ஹீட் ஆயிடுமா? ஆமாம். ஆனால் கறி பிடிக்காதுல்ல, கேஸ் அடுப்புனா கறி பிடிக்காது. விறகு அடுப்புனா அடுப்பு ரொம்ப வேணும், தீ ரொம்ப வேணும். எரியுது இருக்கா? விறகு அடுப்புனா உனக்கு தணலில் சார்ந்துடும். அப்படி போட்டோம்னா கூட நம்ம கேஸ் அடுப்புக்கு அது சரியாக வரும். ஆனால் அவங்க நல்ல ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்ற போய் மண்பானையில் வச்சு சமைச்சு சாப்பிட்றதுலாம் நல்லது. ஆனால் சோறு தவளையில் தான் நிற்கிது. மண்பானையில் சாப்பிட்டா ஒரு 100 வருஷம் கண்டிப்பாக வாழ முடியும் மம்மி. அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் ஹெல்த்தான சாப்பாடுன்னு சொல்கிறீங்க, அப்போ கேரண்டி கிடையாதா லைஃபுக்கு? லைஃபுக்கு கேரண்டிங்கிறது கிடையாது. அப்போ அது மாதிரி அது அஷூரன்ஸ் இருந்தால் தானே நம்ம எந்த பொருளும் வாங்குவோம். அது மாதிரி தானே இதுவும். அப்படிலாம் இல்லை. நம்ம வாங்குகிற எல்லா பொருளுக்கும் ஏன் மம்மி வேரண்டி தராங்க? வாங்குற இப்போ டிவி வாங்கினோம்னா வேரண்டி தராங்க இல்லை, 1 இயர் 2 இயர்னு. அது எதுக்காக தராங்க? அது நாள் வரைக்கும், அது வரைக்கும் தான் நல்லா இருக்குமா பொருள்? அது வரைக்கும் கேரண்டியாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்குது டவுட்டு தான். ஆனால் அதை தாண்டி ஒரு சில பொருள்கள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதை தாண்டி அவங்க சொன்னதை தாண்டி எவ்வளோ இந்த ஒண்டா டிவிலாம் எவ்வளோ நாள், எத்தனை வருஷம்? ஆமாம், நமக்குலாம் 5 வருஷம் தான் கேரண்டி கொடுத்துருப்பேன். அது ஓடுது 25-30 வருஷமா ஓடுது.
அது வச்சுருக்க ஓனிடா டிவி ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ நாள் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும். எவ்வளோதுல 2000 வாங்கினோம்னு நினைக்கிறேன். 2025 ஆச்சு. 25 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. ஒரே டிவி தான் பார்க்குறீங்களா வலிக்கணும்? என் டிவி வாங்கணும் தோணலையா? டிவி வாங்கணும்னா இவன் வந்து வேண்டாங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து பிராண்டட் டிவி தான் வேணும்ன்றேன். 55,000 60,000க்கு. அதனால தான் வாங்காமல் வச்சுருக்கோம். ஏன்னா அது இந்த இப்போ நம்ம வாங்கின ஒனிடா வந்து எத்தனை வருஷமாக கிடக்கு பாருங்க. அது மாதிரி பிராண்டட் வாங்கி போட்டோம்னா அதுவும் பல வருஷத்துக்கு கிடக்கும் தானே. அப்போ பல வருஷம் இல்லை. இப்போ வந்து டிசைன் மாறையில வரல, புதுசு புதுசாக மாறிக்குவேன் வண்டி வந்து. மாறையில மாறையில நம்மளும் மாற்றிக்க வேண்டியது அப்டேட்டு. ஆமாம். அப்போ அதுக்கு விலை கம்மியில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி மாற்றிக்க வேண்டியது. அதே வாழ்க்கை. உனக்கு 100 வருஷத்துக்கு நீ ஒரே பொருளே வச்சுருக்குது வாழ்க்கை இல்லை. டிசைன் இது மாறுது. கார் வந்து இந்த டிசைன் 10 வருஷம் போனா இருக்காது. ஆமாம், மாறிடும். அப்படியே மாறிடும். அப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை அப்டேட்டாக வச்சுக்கிட்டு மாற்றிக்கணும். அந்த காலத்தில் பாருங்க, அம்பாசிடரு எவ்வளோ வேல்யூவாக இருந்துச்சு. அம்பாசிடர்லாம் போவாங்க வருவாங்க. ஆனால் இப்போ வந்து அம்பாசிடர் அட்ரஸே இல்லை. ஆமாம். ஆனால் ஒரு சிலர் வச்சுருக்காங்க. நம்ம அன்னைக்கு இங்கேயே பார்த்தா நம்ம ப்ரௌன் கலரில் முட்டை கலரில் போடுதில்ல. இவங்க வந்து வீடு வந்து என்ன ஒன்னேமுக்கா கோடி சொல்கிறாங்கடா. யார் இவங்களா? தீபனேஷ் புவனேஷ். ஒன்னேமுக்கா கோடின்னு சொல்கிறேன். அது எப்படி அவ்வளோ குவிக்கும்? ஒன்னேமுக்கா கோடி சொல்கிறேன். ஒன்னேமுக்கா கோடினாதே கொடுப்பாங்களா? இடையில வந்து பாட்டியை கேட்குதா? பாட்டியை தெரியல. கேட்குதுன்னு சொல்கிறேன். 1.25 கோடிக்கு 1 பைசா குறைஞ்சா கூட கொடுக்க மாட்டாங்க. 1.75 crore. அப்போ அந்த அளவுக்கு எஸ்டிமேட் வச்சுருக்காங்க அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? விற்றுவிட்டு ஆளுக்கு சின்ன சின்னமாக ஒரு வீடு இருந்து வாங்கிட்டு தனியை மீதி பணத்தை டெபாசிட் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். இந்த ஒரு வீடை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டுலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வாங்குறவங்கள வாங்கணும்ல. அந்த பைப் ஒன்று தரமாக போட்டிருக்கேன். அதை தொட்டு தொட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் எந்த நேரம் பார்த்தாலும். பைப் ஒன்று ஏதோ மாடலாக போட்டிருக்கேன் லெட்டின் பாத்ரூமுக்கு. வேற எல்லாம் 2 வீடு மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ தான் கட்டினாங்க. ஆசாசியாக தானே கட்டினாங்க. அதை எப்படி தான் விற்க மனசு வருதோ இல்லை. அதுக்கு 2 ஃபேமிலியும் ஒன்றா இருக்க முடியாது. ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இருக்கலாம். இப்போ இந்த கேபிஐ சீட்டில் அண்ணன் தம்பி 3 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. வச்சு வரமாட்டேன்னா அப்புறம் இப்போ கேபிஐ சீட்டில் பாருங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்படியா? அண்ணன் தம்பி அம்மா அப்பாவும் இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. 3 பேருக்கும் பொண்டாட்டி வந்துருச்சு. நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் இருக்கலாம். இப்போ ஒரு சிலர்ல இந்த இங்கிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் மாமியார் மருமக சேர்ந்து தானே இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனவங்க எல்லாருமே தனித்தனியாக தான் இருக்கா. டெவலப் பண்ணவங்க கொஞ்சம் அறிவாக இருக்கவங்க டெவலப் ஆனவங்க எல்லாம் ஏன்ப்பா நீங்கள் தனியாக இருக்கோம்ப்பா நாங்கள் தனியாக இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக தான் இருக்கா. அதனால தான் இவங்களும் தனியாக இருக்கும். அம்மாவுக்கு ஒரு தொகையை டெபாசிட் போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வீடு அந்த அளவுக்கு ஒருத்தான்னு தெரியல. ஒன்று வந்து 2வது குடிக்கல போகாது. இவன் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். 1 கோடியே அது ரொம்ப பெருசு. இப்போ கட்டினது 1 கோடியெல்லாம் வராது. நீங்கள் கட்டினது சும்மா 60 லட்சம் 70 லட்சம் வரும். அவ்வளோதான் வரும். அதே லாபம் டபுள் மடங்கு சொல்கிறாங்க. அப்பா நம்ம லாபம் டபுள் மடங்கு வச்சாதானே விற்க முடியும். அதுக்காக விற்கிறாங்களா? அதுக்காக டபுள் மடங்கு வெலை சொல்கிறாங்க. ஏன் 1.25 கோடிக்கு அவன் சென்னையில் சூப்பர் வீடு வாங்கிட்டு போயிடுவேன் நீச்சல் குளத்தோட. என்ன இதுல என்ன வசதி இருக்கு? ஆமா, அதுவே இந்த பைப் ஒண்ணுதான் தரமா போட்டிருக்கேன். இந்த பாத்ரூம் பைப்பு அது தொட்டு தொட்டு காட்டுறேன். அது ஒண்ணுதான் தரம். மிச்சம் எல்லாம் எல்லாத்துக்கும் மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து 1000 எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிலோ மொத்தம் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியா மொத்தமா. இடம் வந்து 2700 சதுரடி. அதாவது 2700 சதுரடி பில்டிங் ஏரியா வந்து மாடியும் சேர்த்து சொன்னேன். மாடி 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, கீழே 2200 நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ வீட்டு வரி போடலாம். நம்ம இப்போ மாடி கட்டி இருந்தோம்னா மாடியும் அளப்பாகல. இல்லை கீழே மட்டும்தானே அளப்பாங்க. தெரியல, அது தெரியல. இல்லை கீழே மட்டும்தான் அளப்பான்னு நினைக்கிறேன். கீழே மட்டும்தானே யூஸ் பண்ணியிருக்கான். மேலே வந்து நம்ம கட்டினாலும் ஒன்று தான் கட்டாட்டி ஒன்று தான். இல்லை மேலே கட்டணம் எழுப்பிருக்கீன்னு கேட்பாங்களா? இல்லை. ஆனால் இந்த ஜவுளி கடையிலலாம் கேட்குறாங்களே, சரவணா ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் 10 மாடி கட்டிருக்கீங்க 12 மாடி கட்டிருக்கீங்க. ஆனால் கீழே இருக்க இடத்துக்கு தான் அவங்க கட்டியிருப்பா. அல்ல பணம் அப்படிதான் நினைக்கிறேன்.
அப்புறம் தீபாவளி பர்ச்சேசிங் என்னைக்கு போகலான்னு இருக்கீங்க? போகணும். அதுக்கெல்லாம் பணம் ஒன்றும் தோதில்லை. என்ன பண்ணுறது எனக்கு முடியல இந்த வருஷம். பணம் ஒன்றும் தோதில்லை. அப்புறம் தீபாவளி சரியா போயிட்டு நீ வாங்குறது மேற்கொண்டு நான் வச்சிருக்கதையும் போட வேண்டியதா இருக்கு. காருக்கு வேற கட்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காருக்கு வேற டியூ கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். கடவுள் ஏதோ வழி விடுவார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளை எந்த விஷயத்துல நம்புறோம்? நம்ம இந்த கஷ்டம் வரையில தானே நினைக்கிறோம். சந்தோஷம் வரையில கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றோமா? சொல்றமே, நான்லாம் சொல்லுவேன். சந்தோஷம் வரையிலேயே நான் நினைப்பேன். நான் கடவுளை நினைக்காத நேரம் எந்த ஒரு நேரம் கூட இல்லை. காலையில எந்திரிச்ச உடனே பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே நம்ம கையை இப்படி எடுத்து நின்று பார்த்து மகாலட்சுமி கையில தான் இருக்குமா, அதை பார்த்துட்டு தான் எந்திரிச்சு வருவேன். அதுக்கப்புறம் வந்தோடனே பாத்ரூம் போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு திருப்பி பல்ல விளக்கிட்டு வந்து இது விளக்கேற்றுவேன். விளக்கேற்றி மூஞ்சியெல்லாம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து விளக்கேற்றி எல்லா தெய்வங்களையும் வேண்டி கும்பிடுவேன். நம்ம குலதெய்வம் எல்லா தெய்வத்தையுமே மனசால நினைச்சு கும்பிடுவேன். கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வருவேன். நான் எப்பவும் காலையில ரொட்டீன் என்னோடது. அதை தெய்வத்தை நினைக்காத நேரம் நான் எதுவுமே இல்லை. அந்த படைக்கிறதெல்லாம் அப்புறம் தானா? படைக்கிறதெல்லாம் பால் வர விட்டி பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான். பால் வரணுமே, பால் வரலை. ஃபர்ஸ்ட் சும்மா சாமி கும்பிட்டு வந்துருவீங்க, அப்புறம் படைக்கிறது. அப்ப படைக்கையில ரொம்ப நேரம் கும்பிடுவீங்களா இல்ல வச்சுட்டு உடனே வச்சுட்டு உடனே வந்துருவேன். நைவேத்தியம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவேன். நான் எந்த நிமிஷமும் சாமியை நினைப்பேன். நினைக்காத நேரமே கிடையாது. அப்படிதான் என்னோடது. தெய்வத்தை என் சந்தோஷத்துலயும் நினைப்பேன், துக்கத்திலையும் நினைப்பேன். சின்ன வயசுல வேணா நினைக்காம இருந்திருக்கலாம். எந்த வயசுல இருந்து நினைக்க ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு 35 வயசுல இருந்தே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பவே பக்தி அதிகமாயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கை என் கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு எனக்குள்ள. நம்மளால எல்லாம் செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறது தவறான்னு நினைக்கிற ஆரம்பிச்சு. ஏன்னா குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அப்ப நமக்கு மீறி ஏதோ சக்தி இருக்கு. நம்ம கையில இல்லை எந்த கண்ட்ரோலுமே. நம்மளை மீறி பல பிரச்சனைகள் போற போது நமக்குள்ள கண்ட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால அந்த சக்தியை நம்ம வணங்கினா நமக்கு ஒரு பிரபஞ்சத்தை நம்ம வணங்கினோம்னாலே நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும். ஆனா மணி இருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். மணி இருந்தாலுமே ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஏன் அதுவும் தான் டாக்டர்கிட்ட போய்க்கலாம்ல? டாக்டர்கிட்ட போகலாமே தவிர அது சரியாகிறது கடவுள் இல்லை. இல்லையே, அதுதான் அவர் தான் கியூர் பண்ணிடுறாளே. இப்போ இந்த உங்களுக்கு வீக்கத்துக்குன்னு போனோம், அந்த மேடம் சொன்னிச்சு பல் எடுக்கலாம், அதை எடுக்கலாம், இதை எடுக்கலாம்னு சொன்னிச்சு. நம்ம சொன்னால் நம்ம விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்தோம். மேடம் வேண்டாம், நீங்கள் வீக்கத்துக்கு மட்டும் எழுதி கொடுங்க, பல்லுக்கு அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லி வீக்கத்துக்கு எழுதி கொடுத்துச்சு. அடுத்த நாள்லேருந்தே வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிருச்சு தானே. அது மாதிரி இப்போ காசு இருந்தனால நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். அது மாதிரி ஒரு நோய்க்கும் காசு இருந்தாலும் பார்த்துக்கிட்டுலாம்ல. காசு நல்லா இருந்தால் இதை பண்ணலாம் சார், அதை பண்ணலாம் சார், டாக்டர்கிட்ட நம்மளே கேட்டு இதை ஸ்கேன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் எப்படின்னு பார்த்துட்டு நம்மளே பண்ணிக்கலாம்ல. குழம்பு வைக்கிறேன் ஐடியா இல்லை. ஏதோ ஒரு குழம்பு பணம் இருந்தால் மட்டும் இல்லை மற்றது. அப்புறம் வேற என்ன பணம் இருக்கவங்க இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போய் சாகாமலே வர வாங்கிட்டு இல்லை. அப்படி இல்லை, சாகிறதுங்கிறது அது ஒரு எண்டு இல்லை. அது பணத்தை வச்சு சரி பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய. இப்போ இடையில வர சில பிரச்சனைகள், இப்போ திங்கக்கிழமை ஒரு பிரச்சனை வருது, செவ்வாய்க்கிழமை ஒரு பிரச்சனை வருது, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை பணம் இருந்தால் சால்வ் பண்ணிக்கலாம். பணத்தை கொடுத்து சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதுன்னு இருக்குல்ல. இப்போ இந்த நம்ம வீட்டிலலாம் செடி செத்தை நிறைய முளைச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் 500 ரூபா கொடுத்தோம்னா ஃபுல்லாக எல்லா இடமே வெட்டி போடுவேன்னா வெட்டி போட்டுருவேன். அவங்களுமே ஒழுங்காக வெட்ட மாட்டேங்கிறாங்க. நம்ம கை வச்சாதே அது சுத்தமாக இருக்குது, அவங்க கை வச்சா சுத்தமாகவே இல்லை. அதேமாதிரி லேடிஸ் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஆமாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி.
இல்லைனாலும் ஆனால் தைரியத்தை விடக்கூடாது தானே. பணம் இல்லைனாலும் தைரியத்தை விடக்கூடாது. இதுலேயே அவன் கோபிநாத் சொல்கிற மாதிரி ஆள் அம்பு பணம் எது இல்லைனாலும் முதல்ல தைரியமாக நிற்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ லாரியே வந்தாலும் என் மேலே ஏற்றுறா பார்ப்போம்னு தைரியமாக நிற்கத்தானே வேணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படி தானே வேணும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஓட வேண்டியிருக்கு. ஈஸியாக சம்பாதிக்கலாம். நம்ம ஆழமா இறங்கிட்டோம்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம். நம்ம துணிஞ்சு இறங்குற வரைக்கும் தான் நம்மளை பயமுறுத்தும். எதுவும் துணிஞ்சு இறங்கிட்டோம்னா நம்மளை பார்த்து ஓடியே போயிடும். வழிக்கு நம்ம எத்தனை வாட்டி துணிஞ்சு இறங்கிருக்கீங்க? நான் துணிஞ்சு இறங்குற அளவுக்கு நான் லேடிஸ் தானே, ஜென்ஸாக இருந்தால் நான் இறங்கிருக்கேன். லேடிஸ் எத்தனை பேர் ஹோட்டலே ரன் பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு உதவுங்கள. எனக்கு வீட்டிலேயே பிள்ளையே உதவாதுங்க. எனக்கு ஞாபகத்து இருக்குதுங்க. குடும்பம் ரன் பண்றதே நானே அப்படின்ட்டு பொறுப்பா பண்ண வேண்டியதா இருக்கு. உதவுறதுக்கு ஆள் வேணும், ஹெல்ப் பண்றதுக்கு. இது 8ஆம் டபுள் எல்லாம் பாருங்க, வாழையில உணவகம்னு இருக்குல்ல, அதெல்லாம் லேடிஸ் தான் ரன் பண்றாங்க. ஆமா, புருஷன் இருக்கேன். அந்த புருஷன் சிங்கப்பூர் போகல, இதுக்குதான் ஹெல்ப் பண்றேன். மக ஹெல்ப் பண்ணுது, எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. வாழையில உணவகமா பாத்திருக்கீங்களா? வாழையில உணவகம் யாரு? இந்த இது 8ஆம் டபுள் இவங்க விட்டுக்கிட்ட இருக்குது, மீனா கிட்ட இருக்கு. மலருக்கு அதே வச்சிருக்கு தெரியும். அது முதல்ல யூனியன்ல இதுல பேரூராட்சியில வேலை வந்துச்சு. புருஷன் சிங்கப்பூர்ல இருந்தாரு. இப்ப புருஷன் சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே இங்க மலர் உணவு, இது வாழை இலை உணவுன்னு வச்சிருக்காரு. பிள்ளையே புருஷன் எல்லாரும் அதுல பாடுபடுறாரு. அதுல டெய்லி எக்ஸ்பென்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கட்டுதாமே, ஓடிக்கிட்டு போல. ஏதோ ஓரளவு தான் இருக்காது. அதுவும் என்னென்னவோ பண்ணி பார்த்துச்சு. இப்போ வாழையில உணவு வந்துச்சு. அப்போ லேடிஸை நிறைய தொழிலெலாம் பண்ணி பார்க்குறாங்களா? ஆமாம், லேடிஸ்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண பிள்ளைய சொன்னது கேட்குதுங்க, சொன்னது கேட்குறேன். என்ன அதனால அது தைரியமா இறக்குது. நமக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். வேற பொறுப்பா பண்ணேன், என்னால முடியாது, இப்போ நான்லாம் வர முடியாது அப்படிம்பீங்க. அப்புறம் எனக்கு நட்டம் வந்துடும், நான் இது முடிஞ்சு இறங்க முடியாது. இல்லை மம்மி, இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க வச்சுருக்காங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அவர் சிங்கப்பூர் போயிட்டு இருந்தாருல, அவர் சிங்கப்பூர்ல இருந்து சம்பாதிச்சு வந்துட்டாரு. வீடு நல்ல சொந்த வீடு இருக்கு, கட்டில் பீரோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். வீடு நல்ல யார் சரவணை வீட்டுக்கிட்டே பக்கத்திலே இருக்குது அவங்க வீடு. சரவணை வீடுனா எந்த சரவணை வீடு? பேங்க்ல அப்ரைசரா இருக்கேன் LID. ஆமாம்மா, வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இது கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்குது. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பே இல்லை சட்டியில், அது அவங்க கடையில் எல்லாரும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்சலுக்கு. ஆனால் அங்கே வாங்கலை, அங்கே தீண்டு போச்சுட்டாங்க. எங்களுக்கு பின்னாடி போனவங்களுக்கெல்லாம் மாவில் எதுவுமே போட முடியாது. மாவில் கடைசியாக நான் போகிறேன், அப்போ தான் வந்து கடைசியாக ஊத்தப்பம் ஊற்றி கொடுக்குறா, ஒரு 5 ஊத்தப்பம். இதுதான் மாவில் இருக்குது, சட்டி காலின்னு சட்டி கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் மாவைட்டே எதுவும் போட முடியாதுன்னு வந்தாக்கா. அப்புறம் சரி பரோட்டா பார்க்கலாம்னா, பரோட்டா குட்டையாக இருக்கும். பரோட்டாக்கு சரி நிற்போம்னு பார்த்தா, பரோட்டாக்கு ஏற்கனவே 10 பேர் நிற்கிறாங்க. இருக்கிற மாவும் பரோட்டாக்கும் கம்மியாக இருக்குது. இனிமேலுக்கு மாவு போட்டு கலக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா. சரின்னா அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி நேற்று நைட்டு டின்னரு நம்மளுக்கு வெளியே மம்மி. நேற்று நைட்டு டின்னர் வெளியே. ஏன் என்னாச்சு? நேற்று நான் வந்த உடனே 2 தோசை ஊற்றி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸு. பசியோடு இருக்கானே, பசியோடு இருந்து கண்டது நீ இதெல்லாம் எடுத்து தின்னுட்டு கொண்டு வயிறு புண்ணா போகுது அப்படின்ட்டு. சரி, நேற்று வந்த போது குழம்பு இருந்துச்சு, மத்தியானம் சாம்பார் இருந்துச்சு. அதை வச்சு 2 தோசை ஊற்றி கொடுத்தேன். நானும் ஒரு தோசை சாப்பிட்டேன். நான் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன், இவனுக்கு 2 தோசை கொஞ்சம் சாதம் சாப்பிட்டேன். சாயந்தரம் வந்து டீ குடிச்சிட்டு நான் எனக்கு பசிச்சு பயங்கரமா, நான் ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். நம்ம அடுத்து ஊற்றிக்கிட்டு பார்த்தா தொட்டுக்க இல்லை. சரி, சாமி பிள்ளையாருக்கு வந்தாரு கரைக்கிறதுக்கு. பிள்ளையார பார்த்துக்கிட்டே இந்த வேலை நேரம் ஆயிடுச்சு, டிஃபன் பண்ணலை. அப்புறம் போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் கேட்குறீங்க? கடையில் போனால் ஒரு ஃபஸ்ட்டு மீனாட்சி உணவகம் போகிறேன், அங்கே கடை சாத்திருக்கு, லாக் பண்ணிட்டாங்க. சரி என்னடா லாக் பண்ணியிருக்கேன், சரி ஆரம்பமே அறிகுறியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து விநாயகா போனால் விநாயகா ஹோட்டல் சாத்திருக்கு. சரின்னு நேராக, ஆமாம், அப்புறம் நேராக போனேன், மாத்திரையை வாங்கினேன். மாத்திரையை வாங்கிட்டு அப்புறம் நேராக போய் இந்த இவர்கிட்ட செட்டி உருணியில் அந்த கடையில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி செட்டி உருணி வந்தேன்.
செட்டி ஒன்றில் இருந்தால் அவங்களும் கடை சாத்திருக்கு. ஆகா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப போனேன். திரும்ப போனால் வாழையில உணவகம் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம், கடையே இல்லாதனால எல்லாம் அங்கே தஞ்சு முந்துட்டாங்க. அப்புறம் தெரிஞ்சோன்ட்டு அங்கே போய் கேட்டால் அவங்க தான் எனக்கு மாவே இல்லைன்னு மாவு கொட்டை வச்சுட்டு சட்டி இது பரோட்டாவும் இல்லைன்னு எதுவுமே இல்லைன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தேன். அப்புறம் பார்த்தா சரி இங்கிட்ட 8ஆம் நொடியில் என்ன 2 ஹோட்டல் இருக்கும்ல, அந்த இதுக்கிட்ட நம்ம பழைய வீடு இருந்த இடத்துக்கிட்ட அந்த இடத்துக்கிட்ட இருக்க ஹோட்டல்லாம் சரி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம்ட்டு அங்கிட்டு போனால் அங்கிட்டு இருக்க அந்த இந்த மணி கடைக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலும் சத்திருக்கு. இது கார்த்தி அப்பா வீட்டுக்கிட்ட இருக்க ஹோட்டலு சத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட இந்த ரைஸ் மில் இருக்குல்ல, இதே மீனா கூட வச்சுருன்னு சொன்ன ஒரு ஆள், அந்த அவரோட ரைஸ் மில்லு, அவரோட ரைஸ் மில்லுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சுருப்பா, நைட்டு மட்டும் போடுவாங்க, அதுவும் சத்திருக்கு. ஆக மொத்தத்தில் எல்லா கடையும் சாத்திருக்கு. என்ன பண்ணுறது நினச்சின்னு சொல்லிட்டு நேராக போனால் ஒரே ஒரு ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிச்சு. அது என்னென்னு பார்த்தா சிக்கன் ரைஸ் கடை. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, சிக்கன் ரைஸ் தான் சாப்பிடணும் இன்றைக்கி, அதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் ரைஸ் கடையில் போய் நின்னா வரிசையாக கியூ கட்டி நில்லுங்கன்ட்டேன். யார் யார் முன்ன பின்னான்ட்டு மாவு இருந்துச்சா? நான் அது தெரியாது, நீங்கள் சரி சிரமப்படுவீன்னு சொல்லிட்டு தான் நான் கியூ கட்டி நின்றுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்கள போக வச்சு அப்புறம் நான் போய் எனக்கு ஒரு பார்சல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி, அதுவும் 90 ரூபா அப்படி நின்றுலாம் வாங்கிட்டு வந்தேன் நேற்று. சரி நீங்கள் சிரமப்படுவேன் இனிமேலுக்கு நம்ம வந்து எப்போ இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஒன்றாவது வாங்கிட்டு போகாமேன்ட்டு நின்று வாங்கிட்டு வந்தேன். உனக்கு தான் கடையில் வாங்குறேன்னா ரொம்ப பிடிக்குமே. கடையில் வாங்குறதுனா இவனுக்கு இந்த காலி பயிர் வீட்டில் செய்கிறது பூரா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆகா அவர் செய்கிறதெல்லாம் பிடிக்கும். வேற என்னென்ன இருக்க ஆசையை பூரா நிறைவேற்றிக்குவேன். வேற என்னென்ன பிடிக்கும் உனக்கு? தண்ணி அடிச்சுட்டு இப்படியே பொறுப்பு இல்லாம இப்படி சுற்றி இப்படியே விழுந்து படுத்து இருந்துட்டு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லவா? சொல்லுங்க. அப்படியே படுத்து இருந்துட்டு அப்படியே காலி பயிர் செய்யறதெல்லாம் பிடிக்கும். கடையில வாங்கிட்டு வந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு கவரை சாப்பிட்டு அந்த இடத்துல விழுந்து படுத்துக்கிட்டு அப்படி இருக்கிறது தான் இவனுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அப்ப வேலைக்கு போக பிடிக்காதா? வேலைக்கெல்லாம் போகிறதெல்லாம் பிடிக்காது. அந்த அளவுக்குலாம் பொறுப்பு இருக்க மாதிரி தெரியும். அப்போ மேரேஜ் கீரேஜ் தான். அவன் அந்த படத்தில் சொல்லலாம் டிமாண்டு காணல, ஐயா என்னுடைய திருமண வாழ்க்கை இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லுவார். மேரேஜ் செய்யும்போது சில பேருக்கு கஷ்டமா இருக்கு. நான் நேற்று பார்த்தேன், ஒரு பொண்ணு பாவம் நல்லா 2 வீட்டில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்களா. அவன் சம்பாரிச்சே கொடுக்க மாட்டேன் இருக்கு பாரு கதையே. பிள்ளைய 2 பிள்ளையும் பிறந்துச்சு. அந்த பிள்ளை அழகா இருக்கு. அந்த பிள்ளை அது தினம் சாயந்தரம் வீட்டுக்கு அவன் வேலைக்கு போனா இங்கே வாங்கி தெரியல. சாயந்தரம் வந்த உடனே நைட்டு பிள்ளைகளுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுமா. வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனவன் நைட்டு 11 மணிக்கு தான் வருவானா. வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன்ட்டு போனவன் 11 மணிக்கு தான் வருவானா. அது ஏன் இவ்வளவு லேட்டா வரைய? பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை கொடுக்குறது? எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பிள்ளைய யாரோடையும் பேசவும் விட மாட்டானா, பண்ணவும் விட மாட்டானா. என்ன இதெல்லாம் கொடுமை இல்லையா? இதே மாதிரிதான் அப்பாவெல்லாம் 11 மணிக்கு வருவானா. வந்து அந்த பிள்ளைய பசியோட தூங்கிருமா, இதுவும் தண்ணியும் வந்து குடிச்சிட்டு தூங்கிருமா. இப்படியே தான் குழம்பு முடிஞ்சான். ஒரு நாளாவது இது எய்த்து கேட்டதுக்கு அது போட்டு அடின்னு அடிப்பானா. எங்க எவ்வளவு நேரம் எங்கே போயிட்டு வருவானா? அதுக்கு பதில் தெரியல. அது எங்கே போயிட்டு வருவானோ தெரியல. எய்த்து எதுவும் கேட்டாக்க அடிப்பானா. அவன் எப்படி குடிச்சுக்கிறேன் நீயே நான் அவளை ஏன் அடிச்சே கொண்டாருங்க. நான் என்னால இனிமேல் இவரோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன். அது அழகா அப்படி இருக்கு அந்த பொண்ணு. அதை இன்னொருத்தனை கட்டிட்டு போயிடுவாங்க. ஆமா, குடும்பம் நடத்துறது புள்ள என்ன பேசாம இருக்க வேண்டியதானே. இதுல என்ன கல்யாணம் இருக்கு? அதே குடும்ப நடத்த கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் பண்ணணும். அந்த ஓடி போய் வாங்கியா தெரியணும் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா. அந்த பிள்ளை 6 மணிக்கு பசிக்கல, 11 மணிக்கு அதுவும் வாங்கிட்டு வரமாட்டானா. 11 மணிக்கு வந்து பேசாம படுத்துக்கிட்டுருவானா. எங்க 7 மணிக்கு போனா அவ கேட்பா. அதனால நம்ம லேட்டா போடுவோம். இருக்கு இந்த குருவிலோட வேலையில நல்லா தெரியும். லேட்டா வந்தா கேட்க மாட்டா. எல்லாரும் விழுந்து கமுந்து படுத்துக்க வேண்டியது. நைட்ல யாரு சாப்பிட போறா? தூங்கிடுவோம். இந்த மாதிரி கிருத்திரம்னா ஃப்ரெண்டு சொல்லி தருவாங்களா, யாருமே சொல்லி தருவா? இல்ல நிறைய பேருக்கு இந்த உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கிருத்திரம் வேலையெல்லாம் நல்லாவே தோணும். அப்பாவுக்கு எல்லாம் தோணும் இந்த வேலையெல்லாம். அப்பாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ஏதோ நான் ஸ்டாண்டர்டா இருந்தது 2 ஓடுச்சு. பிள்ளைகள்லாம் பசி பட்டி இப்படிதான்.
அவங்களுக்கு தோணாதா மனசில் ஆக நம்மளை நம்பி இங்கே ஒரு அவங்கள்ட்ட சம்பாதிக்க திறமை இல்லை, பேச திறமை இல்லை, சம்பாதிக்க திறமை இல்லை, என்னையே பண்ண முடியும்? சரி காசு கொடுத்து விட்டா கரெக்டாக வாங்கிட்டு வந்துருவாள். அப்போ காசு கொடுத்து விட்டா வாங்கிட்டு வருவாங்க. அப்போ காசை அவங்கள மாதிரி ஆளுகளை வச்சுருந்தா காசை கட்டி வச்சுருந்தாதே வாழலாம், வாழ முடியும். எனக்கு அதை பார்த்து அந்த இது நீயே நான் கோபிநாத் அந்த பிள்ளை சொல்லுது என்னையும் யாரோடையும் பேசவும் கூடாதுன்றாரு. நான் எவ்வளோ நேரங்க பசிம்பட்டியோடயே இருக்கிறது. அதே யார்கிட்ட பேசி என்னென்ன போகுது? இல்லை ஒரு அக்கா தங்கச்சி தங்க அண்ணன் தம்பி யார்கிட்டையும் பேசினா ஒருத்தர்கிட்ட ஹெல்ப்னு கேட்கலாம். என்ன ஒருத்தர்கிட்டையும் பேசவும் கூடாதுன்னா என்னடா நீ ரொம்ப ரைட் ஹேண்ட் இதுவாக பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்துறியா? அதுக்கு டைம் இந்த இது சொல்கிறோம்ல, வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் அதை விட பாவம் வேற ஒன்றும் இல்லை. பொண்டாட்டி பிள்ளையை பட்டினி இல்லை மம்மி, இப்போ இந்த பசி பட்டினியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அவன் ஏதாவது படிச்சிருப்பேன்ல, அப்போ அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆனால் அவன் சொல்லி அவனை விடலை. நீ சொல்றீல்ல நேரங்காலம் அந்த நேற்று சொன்னார்ல அன்னைக்கு அந்த ஜாதகம் பார்க்கல அந்த பொண்ணுக்கு, அவருக்கு இது நாள் வரைக்கும் இந்த இது இனிமேலுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்கு, நீங்கள் அப்புறம் டைவர்ஸா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னாரு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணாவது அது சம்பாதிக்குது, பிள்ளைக்கு கஞ்சி ஊத்துருங்களாம். அதே மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்குங்கிறாரு அவங்க. என்ன பிள்ளைகளுக்கு பெத்த பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்த விட்டாங்க. நீ கொலையே பண்ண எப்படியோ பண்ண எங்கேயோ பெத்த பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்த வேண்டாமா? அதுக்கு அப்பா கொண்டு வருவேன்னு தானே இருக்குங்க பாவம். ஆமா இதெல்லாம் பாவத்திலையும் பாவம், அது ரொம்ப கை பாவம். பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊத்தாம பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நான் பாட்டுக்கு நான் அவங்க யார்கிட்டயே ஃப்ரெண்டுகிட்ட தின்ட்டு வந்துடுவேன். வந்து படுத்துக்கிறேன். அவன் பசியை மட்டும் பூர்த்தி பண்ணிக்குவானா? அவன் பசியை மட்டும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு வந்து படுத்துறேன். அதுவும் பூர்த்தி பண்ணிக்கிறானா இல்லை தண்ணி மூந்து குடிச்சுட்டு வந்து வைப்பானான்னு தெரியல. ஆனால் ஒரு இது இருக்காத மம்மி, நம்ம பெத்த பிள்ளைய நம்மளுக்கு ஒரு நேரம் கூட மனசார பண்றது இல்லை மம்மி. என்னடா பண்ணுறதுன்னா இல்லை மம்மி, என்னடா பண்ணுறதுன்னா அதை நம்ம செயலில் மாற்றலாம்ல. நம்ம செய்கிற செயலை கரெக்டாக செய்யலாம், கொஞ்சம் கரெக்டாக செய்ப்பா காசு வரும் அப்படின்னு செய்யலாம்ல. செயலில் மாற்றிக்க முடியும்ல, செயலில் மாற்றிக்கலாம்ல. செயல் மாத்திர மட்டும் காசு இல்லை மம்மி. நான் இப்போ சரியா இருந்தது இல்லை, நான் இப்போ நினைக்கிறேன், இப்போ நாளை காலையில் நம்ம கரெக்டாக எழுந்திரிக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மனுஷன் நினச்சா கரெக்டாக எழுந்திரிக்க முடியாதா? அது மாதிரி நாளை காலையில் நம்மளுக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கணும். அப்போ தான் பிள்ளைகளுக்கு சோறு போடலாம். நம்ம கரெக்டாக இருந்தால் தான் அந்த வேலையில் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பணம் தருவாங்க. அந்த வேலை என்னங்கிறத தெளிவாக கற்றுக்கணும். அவன் கீழே இறங்கி வேலை வாங்குற மாதிரியும் இல்லை, நல்ல நீட்டாக ட்ரெஸ் போட்டுருங்க. கீழே இறங்கி வேலை வாங்குறவனா இருந்தாலும் நீங்கள் வெட்ட சொன்னியா வெட்டிட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வரலாம். அவன் அதுவும் இல்லை, கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவமாக இருந்தாக்க பொண்டாட்டி கௌரவமாக இருந்தால் கௌரவமான வேலைக்கு போக வேண்டியதுன்னா ஒரு கடைக்கு போகலாம். அண்ணே நான் பில்லு போடுறேனே, வாங்கினேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேனே, அப்புறம் நான் டீ சாப்பிட்றேனே, சாப்பிட்டு வரேனே, நான் திரும்ப வேலை பார்க்குறேனே, இதில் என்ன இருக்குது? அது கௌரவமான வேலைக்கெல்லாம் மாச சம்பளம் தானே கொடுப்பாங்க. ஆமாம். இல்லை பசி பட்டினியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பசி பட்டினிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அத்து கூலிக்கு போனாதே அதுக்கு டெய்லி பிள்ளைகளுக்கு ஒரு 500 ரூபா உண்டாதானே ஏதோ அதுங்களுக்கு ஒரு கஞ்சி ஊற்றலாம். நிறைய குடும்பங்கள் அப்படியும் ஆம்பளை சரியில்லாமல் தவிர்க்குது. அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்ல விரும்புறீங்க? அதுக்கெல்லாம் சொல்யூஷன் அவன் கல்யாணமே பண்ணிக்கிட்டு கூடாது. அந்த பிள்ளையோட கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது சொல்யூஷன் இல்லை. அவன் திருந்தணும், அதுதானே விஷயம். அவனை நம்பி 4 ஜீவன் இருக்கு. அவன் திருந்தணுங்கிறது தானே பெரிய விஷயம். அவனை நம்பி அம்மா அப்பா இருப்பா இல்லை தெரியல. அவன் நம்பி அம்மா அப்பாவெல்லாம் இப்படி இப்போ பொண்டாட்டி உள்ளே இருக்க முடியல. அம்மா அப்பா இங்கே இருப்பேன் என்னைக்கும் அந்த பையல வேண்டாம். அவனும் கடிச்சு அனாதே போக வேண்டியதான். இப்போ அடுத்தவங்களுக்கு யூஸ் இல்லாதவங்க அவங்களுமே பின்னாடி யூஸ் இல்லாம போக வேண்டியதான். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாதே அடுத்தவங்க நமக்கு உதவி பண்ணும். ஆமாம். இப்போ நம்ம மட்டுமே இல்லை மேமே ஒரு இடத்துல நம்ம மட்டுமே உதவி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க உதவி பண்ணாம இருந்தா அப்போ அந்த இடத்துல என்ன பண்றது? நம்ம மட்டுமே உதவி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க உதவி பண்ணலைன்னா அது ரொம்ப ரேர் தான். முன்கை நீட்டா முழங்கை நீளம். நீளுமா? நீளம். நீங்க நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன், நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி கடைசி நம்ம அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்யலைன்னா நமக்கு யாரும் செய்ய மாட்டாரு. நம்மளும் அனாதை அப்படியே சாக வேண்டியதான். நம்ம செத்தா முச்சு இது முச்சு யாரும் பார்க்காம எடுக்காம அப்படிதான் போயிடும். பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும். வாழும்போது சரி இல்லை எனக்கு அந்த வாழ்க்கையா இருக்கு. இந்த கேரட் சாப்பிட்றியா?
மம்மி என்னென்ன வைக்கிங்க? இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு குழம்பு, ம், பாக்க பாவக்காய் மசாலா.